நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக வந்த புகாரை அடுத்து தனியார் பேருந்து உரிமையாளர் சந்திரசேகர் என்பவர் வீட்டில் வருமான வரித்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பரத் இணைகிறார். வணக்கம் பரத், மேலும் விவரம். அதாவது நாமக்கல் மோகனூர் சாலையில் காந்தி நகரில் உள்ள ஒரு வீட்டில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்வதற்காக பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக வந்தது ரகசிய புகாரின் பேரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் அங்கு சென்றனர். வீட்டில் இருந்தவர்கள் வீட்டின் நுழைவாயிலை கதவை திறக்காதால் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து நாமக்கல் டிஎஸ்பி ஆனந்தராஜ் தலைமையிலான போலீசார் அங்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வருமான வரித்துறை அலுவலர்கள் தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். அங்கு அவர்கள் தற்போது சோதனையானது மேற்கொண்டு வருகின்றனர். சோதனை நடத்தப்படும் நபர் குமரன் பஸ் சர்வீஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சந்திரசேகரன் என்பதும் இவர் மோகனூர் சாலையில் செயல்பட்டு வரும் ட்ரினிட்டி மகளிர் கலைக்கல்லூரியில் பங்குதாரராகவும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது சந்திரசேகர் வீட்டில் இல்லை. வீட்டில் உள்ளவர்களும் தற்போது விசாரணை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வருவது இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பரத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.